தற்போதைய உடனுக்குடன் நேரலை கன்னியாகுமரியிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற இரு கிராம மீனவர்களுக்குள் நடுக்கடலில் மோதல் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த மோதல் தொடர்பாக 60 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 2 கிராம மீனவர்களுக்குள் நடுக்கடலில் மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மோதலில் ஈடுபட்ட 60 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமாக சிக்கந்தர், கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடலோரம் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடியப்பட்டணம் கிராமம் ஒன்று. இங்கு உள்ள மீனவர்கள் பைபர் பலகைகளில் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். மீனவர்கள் பயன்பாட்டிற்கு மீன்பிடி வலைகளை பல்வேறு வலைகளாக தடை செய்யப்பட்ட வலைகளாகும். அந்த வகையில் ஆட்சியாளர் அழகு மீனா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற மீனவர் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் 110 mm வலைகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் 120 mm மேல் உள்ள வலைகளை மட்டுமே மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கப்பட்டது. ஆட்சியாளர் கூறியதன் அடிப்படையில் உள்ள வலைகளை கொண்டுதான் மீன்பிடிக்க சென்ற கடியப்பட்டணத்தின் கடற்கரை கிராம மீனவர்கள் கடலில் படகில் உள்ள அருகில் உள்ள கிராம மீனவர்கள் தங்களுடைய தடுக்கும் மோதலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் கடியப்பட்டத்தை கடற்கரையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் படுகாயமடைந்து தற்போது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் பல மீனவர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆட்சியாளர் கூறிய வழிமுறையை மீன்பிடிக்க சென்றதாலும் அதை மீறி தாக்குதல் நடத்திய மீனவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாகையில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அங்குள்ள காவலர்கள் 60 மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் மூலமாக தற்போது அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். தொடர்ந்து இது போன்ற தமிழக அரசு மற்றும் ஆட்சியாளர் அறிவித்தலின் பேரில் மீன்பிடிக்க சரியான முறையில் மீன்வலையை கொண்டு சென்றவர்கள் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.